Hey guys, welcome back to Queries with Mixer. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேட்ச் 8 சிஎஸ்கே vs ஆர்சிபி அதோட ப்ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 வீக் ஆஃப் பிளாக் பஸ்டர் எப்படி போச்சுன்னே தெரில. நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய க்ளோஸ் சேசஸ், ஒரே ஒரு 100 தான் வந்திருக்குது. ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலேஸ் லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஏன்னா வந்துட்டு ஆர்சிபி 28th மார்ச் இந்த உங்களை நாங்கள் வச்சு செய்கிறோம்டா அப்படின்லாம் வேற ஒரு பெரிய ஒரு இது வச்சுருக்காங்க. இன்னும் இன்ஸ்டாவில் இன்னும் என்ன ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னா ஒரு ரீலுக்கும் இடையில வந்துட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் ஜெயிச்சிருங்க உங்களை நம்பி எல்லா இடத்துலையும் பய கொடுத்து வச்சுருக்கோம், இது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போதோ ரீசெண்டாக ஏதோ இப்போது ஒரு சமீபமாக ஒரு சமீபன்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours முன்னாடி தான் ஒரு போல் மாதிரி ஏதோ நடத்துனாங்க. ஓகே, அதில் ஆர்சிபியா சிஎஸ்கேவானதில் சிஎஸ்கேக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆர்சிபிக்கு 49% தான் வந்திருக்குது. 49%. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணட்டும். அண்ட் அது 49% மேட்சுடைய ஹைப் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இது சதர்ன் டாபி அப்படின்னு சொல்கிற ஒரு இது. நாளைக்கு காரசாரமான வீக்கெண்டை நம்ம நோக்கி போகிறதுக்கு ஒரு சூப்பரான மேட்ச் சேப்பாக் சிதம்பரம்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நம்ம டென்னுக்கு தான் வராங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போவோம். தட் இஸ் த ப்ராபபிள் 11. ப்ராபபிள் 11 2 பேர் தான் இருக்கும். ஸோ he will tell you the probable 11. ஃபர்ஸ்ட் அவருடைய ப்ராபபிள் 11 சொல்லுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராபபிள் 11 வந்துட்டு ஆர்சிபியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போன மேட்ச் வந்துட்டு அவங்க எடுத்து வந்த அதே ப்ராபபிள் 11 தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஐம் ஓப்பனிங் வித் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. 1 டவுனில் இம்பேக்ட் சப்பில் தேவ்தத் படிக்கல் இருக்கார். மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாலோ சப் சேஞ்ச் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அவர் தான் நம்பர் 4 வருவார். ஏன்னா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ராஜத் பட்டிடர் கேப்டன் அஸ்வெல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அவர் பண்ணி அதுக்கடுத்து ரித்தேஷ் சர்மா வராரு. அவரை ஃபாலோ பண்ணி லயம் லிவிங்ஸ்டன் மிடில் ஆர்டர் இங்கேருந்து கொஞ்சம் பேக்கப் ஆகுது. அண்ட் தென் குருணல் பாண்டியா ஆல்ரவுண்டரு, பவுலிங் நல்லா போட்டிருக்காரு போன மேட்ச்சு. தென் குருணல் பாண்டியாவுக்கு அப்புறமா ரசிக் சொல்லாம் ஒரு இங்கிடி, அது அவங்களோட கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரியல. அண்ட் தென் ஷியர் ஷர்மா ஃபார் ஸ்பின் ஆப்ஷன். அதுக்கப்புறமா ஹேசில்வுட், அவரை ஃபாலோ பண்ணி புவி அண்ட் யஷ் தயால். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா ஆர்சிபி 11 அவங்களுடைய 11s அங்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு பிளாஸ்ட் ஓப்பனிங் தந்தாங்க. ஸோ 11s பெருசாக மாறாது. எக்ஸப்ட் எனக்கு வந்துட்டு சேப்பாக் கண்டிஷன்றதுனால போன மேட்ச்சில் வந்துட்டு இவர் சுயா சர்மா கொஞ்சம் அடி வாங்கினார். ஸோ மேபி அவருக்கு பதிலாக ஒரு ஸ்வப்னில் சிங்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவேன் தவிர மற்றபடி இட் இஸ் நோ சேஞ்சஸ் இந்த பிளேயிங் 11 நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ரசிக்ஸ் எல்லாம் மேபி சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் சிஎஸ்கே 11. அவங்க போன மேட்ச்சில் இருந்த 11 அப்படியே அவங்க கொண்டு போனால் இட்ஸ் பர்ஃபெக்ட், நல்லா தான் இருக்குது. மேபி ஒரு 1-2 ஆட் ஆன் பண்ணுவாங்க. மேபி டெவான் கான்வே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ருத்ராஜ் ஓப்பனிங் இறக்கிட்டு ராகுல் திரிபாட்டியை 1ல இருக்கணுன்றது என்னுடைய ஒரு கோரிக்கை தான். அது சிஎஸ்கேக்கு 8 தான்றதில்ல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சேஞ்சஸ். ரச்சின் நல்ல ஃபார்மில் இருக்கார். கலீல் அஹமத் பிளாஸ்ட் பண்ணுறாரு. நூர் அஹமத் அட்டர் பிளாஸ்ட் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லோரும் நல்ல அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறாரு. மேபி சாம் கர்னை ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. த சேம் 11 அண்ட் த சேம் இம்பேக்ட்ஸ் அப் தான். ஸோ உங்களுடைய சிஎஸ்கேக்கு என்னோட ப்ராபபிள் 11 அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் மேட்ச்லேயே அவங்க எடுத்துகிட்டு வந்த 11 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நம்ம போன ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி பவுலிங்கில் நூர் அகமத், கலீல் அகமதாக இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேபி இந்த மேட்ச் பத்திரானாவை கொண்டு வரதுக்காக சான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இம்பேக்டில் வச்சு பத்திரானாவை கொண்டு வரலாம். மேபி அவர் ஸ்குவாடில் அலைவாக இருந்தால். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் எனக்கு தீபக் கூடாவை சேஞ்ச் பண்ணுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தீபக் கூட உங்களுக்கு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் தருவார் இன்கேஸ். அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கேக்கு பவுலிங் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ தீபக் கூடாக்கு பவுலிங் கொடுக்கறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. ஆடுறது இப்போ ஆர்சிபி கூட ஆடணும். அவங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா அடிக்கிற பேட்டர்ஸாக இருக்காங்க. ரஜத் பட்டிடர் இருக்க நமக்கு ஸ்பின் ஆப்ஷனுக்கு ஆல்ரெடி அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, நல்லாவே போடுவாங்க. நூர் அகமது இருக்காரு. இன்கேஸ் ஒரு சொதப்பல் நடந்துச்சுன்னா தான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் வச்சுனா தான். இருந்தாலும் அந்த இடத்துல தீபக் கூட நம்ப வேண்டிய நம்பிக்கை சிஎஸ்கேக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பரதன் சொன்ன மாதிரியே சாம் கரனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 40% தான் சான்ஸ் இருக்கும்.
டீம்ல வைப்பாங்க கண்டிப்பா. பவுலிங் யூனிட்ல எந்த சேஞ்சுமே சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க. பேட்டிங்ல வேணா பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுவும் இல்லாம நான் சொன்ன மாதிரி தீபக் கூடா ஆர் ராகுல் திரிபேடியை கூட ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம டீம்ல ஒருத்தங்க நல்லா ஆடிட்டாங்கன்னா அவங்கள தான் இந்த சீசன் ஃபுல்லாவே எடுத்து வச்சுப்பானுங்க. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அதே பிளேயிங் லெவனில் ஒரு பொசிஷன்ல மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆடினாங்கனாலே போதும். எல்லா மேட்சுமே நல்லாவே என்ன சொல்றது, நம்ம பண்ண கால்குலேஷன்ல 65 to 70% வந்து எல்லாமே கரெக்டா இருந்தோம். கலீல் அகமத் பத்தி பேசியிருந்தோம். பவுலிங்ல எல்லாமே கரெக்டா வந்துருந்துச்சு. ராகுல் திரிபாடி வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டவுன் தி ஆர்டர், அதாவது ஒன் டவுன் ராகுல் திரிபாடி ஓபன் பண்ண வச்சது ஒரு நம்பர் 3 நம்பர் 4 அந்த மாதிரி ஒரு பொசிஷனே ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்லலாம். எஸ் அப்சல்யூட்லி எஸ். ஸோ ப்ராபபிள் 11s பார்த்துட்டோம், இம்பாக்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம். பெருசாக அந்த 11s நாங்கள் சேஞ்ச் எதுவும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட். பிளேயர் டு வாட்ச் அவுட்ல வந்துட்டு இந்த தடவை நான் ஆர்சிபிக்கு யாரை கொடுக்க போறேன் அப்படின்னா, வித் நோ ஹைட்ஸ் அண்ட் நோ திங்ஸ், ரஜத் பட்டிடர் ஃப்ரம் ஆர்சிபி. நினைச்சேன் ஐ அம் ஆல்சோ கோயிங் வித் ரஜத் பட்டிடர். போன மேட்ச் வந்துட்டு அவர் பேசர்ஸ் கிட்ட அடிச்சது ஸ்பின்னர்ஸ் நல்லா வெளுத்து வாங்குறாங்க. ஸ்பின்னர்ஸ்னா இங்கேவா உட்காரு பட்டுன்னு அடிச்சு அனுப்புற ரன் சைடு. சிஎஸ்கேல சொல்ல போனோம்னா மைகன் ரச்சின் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ரச்சின் இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் சிஎஸ்கேல பிளேயர் டு வாட்ச் அவுட்னு நாளைக்கு நான் எதிர்பார்க்கிறது அஸ்வினை. பவுலிங்கில் அவரோட சுழலை யூஸ் பண்ணி ஒரு நல்ல விக்கெட்ஸோட ரன் கன்சீட் பண்ணாமல் எடுத்து கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அகெயின்ஸ்ட் ஆர்சிபி வேறு, பேக் டு ஹோம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் சுடுன் பால் போட்டு விக்கெட் எடுக்கணும், கெயில் விக்கெட் எடுத்த மாதிரி அதான். ஸோ ஒரு நல்ல அஸ்வினுக்கு ஹோமில் ஒரு நல்ல கம்பேக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாஸ். நான் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன் பேட்டிங் எடுத்து நம்மளோட பேட்டிங் லைன் நம்ம பார்த்தீங்களானே தெரியும். நம்ம ஹோம் வேறு, நமக்குன்னு ஆடியன்ஸ் சைடும் இருக்கட்டும், ஃபேன்ஸ் வைஸ் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் அந்த ஸ்டேடியமில். ஸோ பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணாங்கன்னா நம்ம பவுலர்ஸ் வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் பவுலர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு வந்து நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம். நான் கண்டிப்பாக பவுலிங் தான் நான் நிற்பேன். ஏன்னா பவுலிங் எதுக்காக சொன்னா, ஆர்சிபிக்கு நீங்கள் பேட்டிங் அப்படின்றத நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பவுலிங்ன்றது பெருசாக இல்லை. ஏதோ நம்ம சொல்லலாம் ஒன் மேட்ச் கேன் டிசைட் த ஃபேட் அப்படின்றத நான் இங்கேயும் நான் அழுத்தி சொல்கிற விரும்புகிறேன். ஏன்னா இன்னும் நான் வந்துட்டு சொல்லுவேன், ஆர்சிபி பவுலிங் லைனப் ஸ்டில் வீக் கன்சிடர்ல. நான் என்ன மாதிரி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பவுலிங் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத மேட்சாக போயிடும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாலும் சரி, செகண்ட் பேட்டிங் ஆடினாலும் சரி, லாஸ்ட் சீசன்ட்டு சொல்லிட்டு இருக்கிற தோனி வந்து ஆடணுன்ற ஒரு ஆசை தான். அவர் பவுலிங் சொல்லியிருக்காரு, நான் பேட்டிங் சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக மேட்ச் ப்ரெடிக்ஷன். போன தடவை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆர்சிபிக்கு தந்தோம், சிஎஸ்கேக்கு தந்தோம். 2 பேரும் வரும்போது யாருக்கு தரதுன்னு தெரில. ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் பயாஸ்டாக சொல்லணும்னா நான் சிஎஸ்கே தான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்ல போனேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹோமில் விளையாடுறாங்க சிஎஸ்கே ஒரு நல்ல ஒரு வின்ல இருந்து வராங்க. ஆர்சிபியும் அந்த பக்கம் அவங்களும் கேகேஆர்ட்ட நல்ல ஒரு வின்ல இருந்து தான் வராங்க. ஸோ ஒரு ஹோம் கிரவுண்டில் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசித்தாலும் ஆர்சிபி நல்ல ஒரு டஃப் கொடுப்பாங்க. என்னோட சான்ஸ் வந்து 50-50 தான். சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி தான். என்னால் ஒரு டீம் பக்கம் முழுசாக போக முடியல. 2 பேரும் நல்ல ஒரு வின்ல இருந்து வராங்க. 2 பேரும் டீமும் பேக்கப்பாக இருக்குது. ஸோ பட் சேப்பாக் கண்டிஷனில் ஸ்பின்னு நம்ம திரும்ப பேசினாலும் ஸ்பின்னு போகும்போது அதில் சிஎஸ்கே தான் எப்போவுமே ஒரு படி மேலே தான் இருப்பாங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸில் தான் பவுலிங்னால அங்கே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்து சிஎஸ்கே வின் பண்ணாதான் உண்டு. ஒரு சின்ன ஒரு லீப் எடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி both the teams are ஒன்றுத்துக்கும் சடைச்சவங்க இல்லை இந்த வருஷம். ஆர்சிபி they have proven that we are here to stay அப்படின்றத. Until then, stay connected with us. Myself Bharat and I am Melvin. So this is Tarkuris with Mixture. Make sure you leave a like, comment and share the videos to your friends so we can get popular. And finally subscribe. And அந்த இப்போ புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் நான். ஆக்சுவலி இதை நான் முன்னாடி சொல்லலை. அந்த பக்கத்தில் இருக்கிற டிங் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Signing off. Bye-bye. Thank you.